கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வாழ்க்கையை உற்று பார்த்தால், உங்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்கினால், அவர்கள் எப்போதுமே எல்லாவற்றையுமே நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் ஒரு சிறு குறைகள் கூட இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெர்ஃபெக்டான ஒரு மனிதர்கள் தான் நீங்கள் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்களின் வாழ்க்கையிலும் எப்போதுமே நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இந்த நேர்த்தி தாங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் மனக்காயமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் மாறிக்கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கும் அந்த சொல்ல முடியாத சுமைகளும் உங்களை இன்னும் உள்ளுக்குள்ள உங்களை காயப்படுத்தி கொண்டுமே தாங்க இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா விதமான கவலைகளையும் தாண்டி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள் ஓடோடி கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் அது எதுவுமே உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. இத்தனை சுமைகள் எதை பற்றியது என்று தெரியுமா? அது உங்களை சார்ந்தவர்கள் செய்த தவறுகளையும் அவர்கள் இழுத்து வைத்த கடன்களையும் அல்லது குடும்ப பொறுப்புகளை உங்களுடைய தோள்களில் போட்டுக்கொண்டு வெளியில் யாரையுமே பழி கூறாமல் நீங்களே ஒரு ஒற்றை ஆளாக சுமப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகளாகவும் மிகப்பெரிய ஒரு சுமைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. வெளியில் எப்போதுமே புன்னகையுடனும் சாதுரியமான பேச்சுடனும் பலம் வரக்கூடிய உங்களின் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரும் கண்ணீர் கடலை இதுவரைக்கும் ஒளிந்து கொண்டிருக்கும். ஆனால் அது யாருக்குமே இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. வெளியே நீங்கள் எல்லோருமே வழி நடத்தக்கூடிய ஒரு நபர்கள், எல்லோரோடும் மிக இயல்பாகவும் பழகவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் படக்கூடிய வேதனைகள் மிகவும் விசித்திரமானவையான ஒரு வேதனைகளாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஒரு பெரும் கூட்டத்தின் நடுவில் அமர்ந்திருக்கும் போது கூட நம்மை புரிந்து கொள்ள இங்கே யாருமே இல்லையே, எல்லோரும் நம்மிடம் காரியம் சாதித்து கொள்ளத்தானே பார்க்கிறார்கள் என்ற தனிமை உங்களை இதுவரைக்கும் வாட்டி எடுத்து கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாரும் நம்மிடம் காரியம் சாதித்து கொள்ள பார்க்கிறார்கள், எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தவறாகவே நடந்து கொண்டு இருக்கிறது என்று சில கவலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை நாட்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களின் அதீத பகுத்தறிவும் ஒரு குணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களது பலவீனத்தை வெளியில் சொன்னால் இந்த உலகம் உங்களை ஏளனமாக பார்க்கும் அல்லது உங்களை மட்டந்தட்ட பயன்படுத்தும் என்பதை உங்களுடைய ஆழ்மனது நன்கு அறிந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அதனால் நான் நன்றாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு போலி முகமூடியை அணிந்து கொண்டு ஒட்டுமொத்த வழியையுமே நீங்கள் நெஞ்சுக்குள்ள புதைத்து இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பட்ட வேதனைகள் என்பது சாதாரணமான ஒரு வேதனைகளாக இருப்பது கிடையாது. நீங்கள் உங்களை விட அதிகமாக நம்பியவர்களால் உங்களுடைய நம்பிக்கை உடைக்கப்பட்ட அந்த ஒரு தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் மறக்க முடியாத சில விஷயங்களாகவும் ஒரு தோல்விகளாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் இரத்த பந்தங்களோ அல்லது நீங்கள் உயிர் நண்பர்கள் என்று நினைத்தவர்களோ உங்களின் உழைப்பையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை மிக சாதாரணமாகவே கடந்து செல்லவோ ஆரம்பித்திருப்பாங்க. உங்களுடைய நேர்மையை உங்களுக்கு பலவீனமாக மாற்றி உங்களை சங்கடத்தில் ஆழ்த்திய நெருங்கிய மனிதர்களால் நீங்கள் பலமுறை ஏமாற்றப்பட்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. இதன் காரணமாகவே நீங்கள் எடுத்த பல புதிய முயற்சிகள் வெளியில் யாருக்கும் தெரியாமலும் மௌனமாகவே தோல்வியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களிடம் அசாத்தியமான திறமை இதுவரைக்கும் இருந்திருக்கும், நேர்த்தியான திட்டமிடலும் இருந்திருக்கும். ஆனால் காலம் உங்களுடைய பக்கம் இல்லாமல் போனதால் தொட்ட காரியங்கள் யாவும் கைகூடக்கூடிய நேரத்தில் தட்டி பறிக்கவும் பட்டிருக்கும். திடீரென்று தடைப்பட்ட முன்னேற்றம் உங்களை ஒரு நிலை தடுமாறவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருக்கும். பாந்தியில் நின்று போன உங்களுடைய கனவுகள் அது ஒரு தொழிலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், சேமிப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அல்லது ஒரு புதிய வாழ்வியல் மாற்றமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவை நடுவழியில் முடங்கிய போது உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் இதுவரைக்கும் எல்லா விஷயங்களையும் விடையும் சொல்ல முடியாத சில கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய பொறுப்பின் பாரம் எப்போதுமே உங்களுடைய வயதை தாண்டி அதிகமாகவே இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் உங்களுடைய ராசியில் இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா? நான் கூறியது பொய்யாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், உண்மையாக இருந்தால் கமெண்ட் வழியாக இதனையும் தெரிவியுங்கள், நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி என்பர்களே, இனிமே வரக்கூடிய நாட்களில்
வேலையில் காட்டக்கூடிய விடாமுயற்சி சிறப்பான ஒரு பலன்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வேலையில நீங்க நினைக்காத சில விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் குடும்பத்தை கவனிப்பதிலும் குடும்ப நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பெறவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் வாழ்க்கையை நீங்கள் வாழவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நபர்களாகவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமா மாறிவிடுவீங்க. பாதகமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டால் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வீங்க. உங்களின் இனிமையான பேச்சு குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்பொழுதுமே அனைவரிடமும் சந்தோஷமாக பேசுவீங்க. நல்ல ஒரு வார்த்தைகளுடனும் நீங்கள் பேசவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு பேச்சு தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லதாகவே ஏற்படுத்தியும் கொடுக்கும். உங்களுக்கு அரசாங்க உதவியும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். ஏதேனும் பிரச்சனைகள் ஏதேனும் கவலைகள் என்றால் அரசாங்கத்தின் உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது தேடி கொடுக்கும். மாலை நேரத்தில் திடீர் ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். புதிய நபர்களின் தொடர்புகள் நல்ல வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு பலன்களையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். ஆனால் அந்த பதவி உயர்வும் உங்களுக்கு இடமாற்றங்கள் இந்த இரண்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். ஆனால் இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் நிச்சயமாக முடிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு பிடித்த ஒரு ஊர்களிலோ உங்களுடைய சொந்த ஊர் பக்கத்திலோ உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு பதவி மாற்றமானது நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடும். அது அரசு வேலைகளாக இருக்கட்டும் குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும் அனைத்திலும் பொறுப்புகள் கூடத்தான் செய்யும். பொறுப்புகள் கூடினால் மட்டுமே வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மையை மட்டுமே தேடி கொடுக்கும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பு இனிமே வரக்கூடிய நாட்களில் உயர்ந்துவிடும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். கடினமான வேலைகளையும் எளிதாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் அது அனைத்தையுமே நீங்கள் தெரிந்து கொண்டும் வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிப்பீங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான திட்டங்கள் என்று செயல் வடிவம் பெற்று வாழ்க்கையில எது செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. பயணங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். அதுவும் உங்களுக்கு பிடித்த பயணங்களையோ தொழில் சம்பந்தமான பயணங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் தேடி வந்துவிடும். அதிர்ஷ்ட திசையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விளங்கப் போவது மேற்கு திசையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றத்திற்கான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளானது இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் கூடி வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையானது பிறந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் தெரிந்து கொண்டும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோ இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து அதனையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.